ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் 24/7/2023 சோபகிருத வருஷம் ஆடி மாதம் 8ஆம் தேதி சித்த யோகம் கொண்ட திங்கட்கிழமை. இன்றைக்கி சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது, ஒரு 10:30 மணி வரலும். அதற்கு பிறகு சப்தமி, சுக்லபக்ஷ சப்தமி, அதாவது 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து 7ஆவது நாள் இன்றைக்கி ஆரம்பிச்சுடுறது. கார்த்தால ஒரு 10:30 மணிக்கு மேலே. நட்சத்திரம் பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திரம் சாயந்தரம் ஒரு 7-7:30 வரலும் இருக்குது. ஹஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரம், அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் பாதி நட்சத்திரம், அதாவது உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பாதங்கள் வரலும் கன்னியா ராசிலையும் அதற்கு பிறகு துலா ராசியிலையும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லுத்துலேயும் கன்னியா ராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். நாளைக்கு கார்த்தால் ஒரு 7-8 மணிக்கு தான் போகிறார். அதனால் நாளைக்கு உதயத்துக்கு அப்புறம் தான் இதுவாகுது. அதாவது 25ஆம் தேதிக்கு மேலே தான் துலா ராசிக்கு மாறுறார். இன்றைக்கி கன்னியா ராசியில் தான் இருக்கார். கன்னியா ராசின்னும் போது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். எப்போவுமே சந்திராஷ்டமம் ராசிக்கு தான் பார்க்கணும், 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இந்த நட்சத்திர பாதம் 8ஆம் இடத்துல மறையிறதுன்றது பார்க்கக்கூடாது. பொதுவாகவே அந்த 2.25 நாள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஒரு ராசியில் சந்திர பகவான் 2.25 நாள் இருப்பார், 9 பாதங்கள் இருக்கார். இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டங்கள், அதாவது 8ஆம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய ராசியில் சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை 7:30-9 ராகு காலம். சரி, ஒரு சின்ன தகவல் இன்றைக்கி சொல்கிறேன். முதல்ல சந்திராஷ்டமம் யாருக்குன்னு சொல்லிடுவோம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது கொடுங்க, எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. உங்களுடைய உள்ளங்கையில் படணும். அது எந்த ஒரு தானம் கொடுக்கறதுனாலும் உங்கள் உள்ளங்கையில் பட்டுட்டு அதை எடுத்து கொடுக்கணும். அதுதான் நல்லது. அதாவது பேக்கெட்டில் போட்டு ஸ்டாப்லர் அடித்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது எல்லாம் பேக்கெட்டில் போட்டு அப்படியே கொடுக்குறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கையில் பட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்லது. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பார்க்கலாம். சந்திர பகவானை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஹஸ்த நட்சத்திரம் மிகவும் ஏற்றமான நட்சத்திரம். ஏன்னா கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஆண் நட்சத்திரம், ராசி கன்னியா ராசி, இருக்கக்கூடிய ஆண் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பகவான் அதிபதியாக இருக்கார். சந்திர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே சந்திராஷ்டமத்தை பற்றி பார்ப்போம். சந்திர பகவான் தாய்க்கு காரகத்துவம் கொடுக்குறோம். சுகம், அதாவது சந்தோஷம், சுகம், கம்ஃபர்ட், 4ஆம் இடத்துக்கு அவர் தான் சந்திர பகவான் தான் அதிபதியாகிறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது என்னென்னா தாய் ஸ்தானத்தை சொல்லுவோம். வீடு, மனை, வாகனம், இது எல்லாம் எல்லா விதமான கம்ஃபர்ட், போக பொருட்கள், போகங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியது மொத்தமே சந்திர பகவானுடைய தான். சுக்கிர பகவானுள்ளது ரொம்பவும் அதீத போகம். சுக்கிரன் இருக்கிறது, அதாவது இது பார்த்தேன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், இது கிடைக்கணும், நிலம் கிடைக்கணும், விவசாய நிலம் கிடைக்கணும், சந்திர பகவான் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர பால் காரகத்துவம் சந்திர பகவானுக்கு. அதனால் பால் வியாபாரம், பால் முகவரெல்லாம் பண்ணுறவாள்லாம் சந்திர பகவானுக்கு உண்டான விஷயங்களை நிச்சயமாக பண்ணணும். அதனால தான் கிருஷ்ணரை கொண்டாடுறாவா. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி, ஹஸ்தம், ஸ்ரவணம், இந்த 3ம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் கிருஷ்ணரை இடையர்கள் சொல்கிறோம் இல்லையா, அதனால் கிருஷ்ணரை கொண்டாடுவாள். அதனால தான் பால், மொத்தமாகவே பால் அப்படின்னு பேசினோன்னாலே கிருஷ்ணர் ஞாபகம் வரும். பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே. ஆனால் பாலை புளிக்க வச்சு அதுலேருந்து இது பண்ணுறது அது வேறு கிரகத்துக்கு போகும். பாலை பற்றி எடுத்தோமே ஆனால் தினம் தினம் அழுகக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது இந்த இறைச்சி, மீன் அதை எடுக்கிறது, அதை தவிர இந்த இது சொல்கிறாங்க இல்லையா, கீரை, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே சாப்பாட்டு பொருட்கள். இப்போ பண்ணி வச்சாலும் ராத்திரி கெட்டு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு நாளைக்கு ஒரு தரம் கெட்டு போகக்கூடிய விஷயங்கள் எதுவோ அந்த பொருட்கள் அனைத்தும் சந்திர பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கும். தண்ணீர்,
இது எல்லாமே சந்திர பகவானுடைய கட்டுப்பாட்டில் உண்டு. அதனால் வந்து சந்திர பகவான் வந்து நிலவுன்றதுனால பயங்கர குளிர்ச்சி, உடலுக்கு ரொம்பவும் நல்லது. சந்திர பகவான் வந்து ஒரு பாதி, அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு வரும்போது சுக்லபட்சத்தில் வந்து சுபராகவும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு போகக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்தில் வந்து அவர் வந்து அசுபராகவும் இருக்கார். மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி சந்திரன் மட்டும்தான். ஆனால் இவர் ஒரு மாதத்துலேயே 2 வகையாக இருக்கிறதுனால வந்து இயற்கை சுபரில் அதீத சுபத்துவம் பெறுறது குரு. சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் பௌர்ணமி நிலவு ஜாதகத்தில் இருந்ததேயானால், அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கக்கூடிய பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசாளுமை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்கும். அரசாளுமையோ ஒரு பெரிய லீடராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுதான் சந்திர பகவானுடைய பெரிய அதீதமான ஒரு விசேஷமே. சரி, இப்போ சந்திர பகவானுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னா, பக்கத்தில் வில்வ மரம் இருந்துச்சு அப்படின்னா, சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்கா, வில்வ மரத்தில் போய் ஒரு கம்மி ஒரு 4லேருந்து 6 பிரதட்சணமாவது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு 10லேருந்து 11 பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்க, வில்வ மரத்துக்கு பண்ணிவிட்டு வாங்க. சந்திர பகவானுடைய தாக்கம், சந்திர தசையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததே ஆனால், சந்திரன் நீச்சப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், நல்ல இடத்துல சந்திரன் இல்லை, சந்திரனோட வந்து துர்கிரகங்கள் இருக்குது, அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருக்குது, அதுவும் வந்து தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அந்த மாதிரி ஆகிடுது. சனியும் சந்திரனும் சேர்ந்து புணர்ப்பு யோகத்தில் இருக்குது, அதுவும் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க, வில்வ மரத்தை சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வந்தால்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் அகலும். அதனால் சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் வில்வ மரத்தை சுற்றிட்டு வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை, இன்றைக்கி 24ஆம் தேதி திங்கட்கிழமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுனில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய பிடிஎஃப் ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து போய் அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால், ராகுவும் குருவும் மேஷத்தில், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், சந்திரன் வந்து கன்னியா ராசியிலையும், துலாத்தில் கேத்துவும், சனி பகவான் வக்ரகதியில் வந்து கும்பத்திலையும் இருக்கார். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது. அவர் 9ஆம் அதிபதி, 9, 12க்கு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது பெரிய யோகம். எல்லோரும் வந்து குரு பகவான் வந்து தனிச்சு நின்னார்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார், பார்க்கும் இடத்தையும் நல்லது பண்ணுவார். அதுதான் குரு பகவானுடைய பெரிய விசேஷமே. என்ன ரொம்ப அனலைஸ் பண்ணி டீப்பாக திங்க் பண்ணுவாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது ரொம்பவும் நுட்பமாக போகும்போது உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதனால் வந்து விரக்தி அடையக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் ஓரளவு மட்டும் பார்த்துட்டு இது சரியோ தப்போ 10 ரூபா அதிகமாக செலவழிஞ்சாலும் அந்த வேலையை முடிச்சிடணும். இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவ மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி ஆஃபீஸ் போனவுடனே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருவாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல இருந்து
சூரிய பகவானோட வீட்டில் இருக்கார். அதனால் அவருடைய நட்பு வீடு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. அதனால் இப்போ பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிர பகவானும் கூட இருக்கார். அதனால் குருவினுடைய பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. 2 பேருமே வந்து அதிசுபர்கள். அதனால் ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அம்மா கிட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு போங்க. அது வந்து வீட்டுக்கு திருப்பி வரும்போது ஒரு 5000 ரூபாயாக வரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவ பெருமானுக்கு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் வந்து முயற்சிகளை ரொம்ப ஜாகிரதையாக எடுத்து வைங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்களை நிறைய முயற்சி பண்ண செய்வார். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதில் தேவையில்லாமல் பணத்தை சிதறடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறதும் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறதும் கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். பணம் எவ்வளோ வந்ததுனாலும் போகாது, செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணுவீங்க. பேச்சில் நளினம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி திடீர்னு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வரும். வேலையில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரதும் கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாள். கல்வியை பொறுத்தவரைக்கும் நிறைந்த கல்வியாக இருக்கும். குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால மேல் படிப்புக்குன்னு இன்றைக்கி ஏதாவது இது பண்ணிங்கன்னா வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமை வேறு 7:09 ராவு காலத்தில் போய் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு துணி ஒன்று வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க. துளசி மாலை ஒன்று போடுங்க. நீங்கள் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11 இருக்கார். 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குரு பகவானால் பார்க்கப்படுறது. ராசியின் அதிபதி அங்கே இருக்கார். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். கல்யாணத்துக்கு பேச ஆரம்பித்தால்னா இந்த மாதத்தில் ஆடி 18க்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நிச்சயமாக ஃபிக்ஸப் பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வரன்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஃபிக்ஸப் ஆகிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு தாயாருக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜிலாம் இருக்கிற வாழ்க்கை திடீர்னு ஒரு கால் பண்ணி இம்மிடியேட்டாக கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாள் சாப்பாடெல்லாம். அந்த மாதிரியான நிலைமை இருக்கும். ஆடி மாதத்தில் கல்யாணமே இருக்காது சார். என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்கன்னா, மிச்சப்படியான அம்மன் கோவிலுக்கு கொடுக்கறது, அது தவிர வந்து அன்னதானம் கொடுக்கறது, பொது காரியங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதத்தில் வந்து பொது காரியங்கள் நிறைய பண்ணணும். அதனால் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம். அதாவது முகூர்த்தங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாளே தவிர பொது காரியங்கள், அதாவது அன்னதானம் பண்ணுறது, புதுசாக வந்து தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அதை தவிர வந்து பால் அபிஷேகத்துக்கு வந்து இவாளெலாம் நடந்து போவா, அவளுக்கு வந்து மோர் பந்தல் போட்டு கொடுக்குறது, இது அம்மன் கோவிலுக்கு நடந்து போவா, இதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் வந்து பொது காரியங்களில் ஈடுபடுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சாப்பாடு பண்ணி கொடுங்கோ இதெல்லாம் சொல்லுவாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும்
கையில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது உங்களுக்கு மஞ்சள் கலர் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல, நல்ல விசேஷம். உங்களுக்கு 8, 10 தொடர்பு வர்றது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனா வெளிநாட்டிலிருந்து திடீரென்று ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் ஒன்று வரும். எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வரும் இன்றைக்கின்னு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ மரம் சுற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். சந்தோஷம், கொண்டாட்டம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆட்சி பெற்ற சனி. ஆட்சி பெற்ற சனின்றதுனால வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையை கொடுப்பார். என்ன பிரச்சனை கொடுப்பார்? ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். உடல் நலத்தில் தொய்வை கொடுப்பார். இருந்தாலும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். பழைய முயற்சிகளே நல்ல ஒரு விசேஷமான பண வரவெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் வேண்டாம், போக வேண்டாம். ஒரு வேளை போக வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போகிறது நல்லது. பொறுமையாக இருங்க. யாருக்கும் வந்து லீடு கொடுத்து தப்பாக பேசிடாதீங்க. அதாவது பேசினீங்கனாலே தப்பாக போட்டுரும். ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வந்து எல்லாரையும், அதாவது கிரகங்களை கட்டியவர் அப்படின்றதுனால ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் சனி, அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் ஆஞ்சநேயரை போய் ஹனுமன் சாலிசா ஆஞ்சநேயருக்கு உண்டானது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையில் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 5, 7 தொடர்பு வர்றதுனால ரொம்ப பெரிய விசேஷமாகவே இருக்கும். என்னென்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.